இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா மொபைல் ஃபோன் இல்லை. நம்ம கையில் வச்சுருக்கல மொபைல் ஃபோன் உங்கள் கையில் இருக்குல்ல. எல்லோரும் ஒரு வீட்டில் எத்தனை இருக்குது பாருங்கள். ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு மொபைல் ஃபோன். சில வீட்டில் ஒருத்தருக்கு 2 இருக்குது, சிலர் ஒரே ஆள் 4 வச்சுருக்குறாங்க. நான் பார்த்துருக்கேன். அந்த ஏர்போர்ட்லாம் போனால் பார்ப்பல, இந்த பாக்கெட்டில் ஒன்று, இந்த பாக்கெட்டில் ஒன்று, இங்கே ஒன்று, அந்த ட்ரெயில் எடுத்து வைப்பாங்க. 4 ஃபோனு. பாப்பா இது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. சிலர் அப்படி 2 குறைஞ்சது 2 3 வச்சுருக்கிறாங்க. எல்லாருமே அந்த மாதிரி இந்த உலகத்தில் சூழ்நிலை வந்து விட்டது இல்லை. அப்படி பார்க்குறல்ல, செல்ஃபோன் இல்லாமல் மொபைல் ஃபோன் இல்லாத ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வந்து விட்டார். சரி, இந்த மொபைல் ஃபோன்னால் அது தீமையான காரியமாக நடந்துக்கிட்டே இருக்குல்ல. நிறைய செய்தித்தாளில் பார்க்குறோம். நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், சரியாக பயன்படுத்துங்க. நிறைய வாலிப பெண் பிள்ளைகள் இதில்னால மாட்டிக்கொள்கிறாங்க. அதில் கண்ணி வைக்கப்பட்டு அகப்படுத்திடுறாங்க. அதில் வீடியோ எடுத்து அந்த பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. காவல்துறையில் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதங்க, யாரோ கண்காணிக்கிறாங்க, கவனமாக இருங்கன்னு சொல்லி போலீஸ் துறையில் எவ்வளோ ஆலோசனை கொடுக்காங்க. அப்போ எவ்வளோ தீமையான காரியம் இந்த உலகம் முழுவதில் இதை பற்றி பரவி கொண்டு இருக்கிறது அப்படி பார்க்குறோம்ல. அப்புறம் நிறைய பேர் கேமுக்கு அடிமையாகிறது. இப்போ ரம்மி விளையாட்டு, அதில் தற்கொலை பண்ணுற குடும்பங்கள், அதில் சீட்டு விளையாடி ரம்மி, இப்போ செல்ஃபோன்லேயே ரம்மி விளையாடி லட்சக்கணக்கான ரூபாய் இழந்து குடும்பமாக தற்கொலை பண்ணிட்டான். ஒரு ஆள் மனைவி குழந்தைகளை கொன்னுட்டு தானே தற்கொலை பண்ணி கொண்டான். நடந்ததில் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில். ரயில்வேல வேலை பார்க்குற ஒரு பாருங்கள், லட்சக்கணக்காக திருடி அகப்பட்டு கொண்டார்ல. என்ன காரணம்னு பார்த்தா இதில் ரம்மி விளையாட்டில் லட்சக்கணக்காக இழந்தது. நிறைய பேர் தொழிலை இழந்துட்டாங்க. தற்கொலை பெருகி கொண்டு இருக்கிறாரு. இதுக்கு பிரபலமானவங்களாம் வேறு விளம்பரம் கொடுக்குறாங்க, ரம்மி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க விளையாட மாட்டாங்க, காசுக்காக அவங்க நடிக்கிறாங்க, அவ்வளோதான். அது ரொம்ப ஆபத்தானது. இது முதல்ல நடக்குது, தீமைகள் பெருகுது. அப்போ இது ஆசீர்வாதமா சாபமா, இது நன்மையா தீமையா, பல கேள்விகள் எழும்புகிறது. சரியா? இப்போ இதை பற்றி நாம் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். பார்த்து நம்ம வேதம் என்ன சொல்லுது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இந்த மாதிரி காரியத்தை கையாளணும் என்பதாக. 2 பக்கம் ஒருத்தர் தீமைங்க, அது வேண்டாங்க அப்படி சொல்கிற ஆள் இருக்காங்க. அது இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும்? பிஸ்னஸுக்கு ஹெல்ப்பாக இருக்குது, படிப்புக்கு ஹெல்ப்பாக இருக்குது, எங்களுக்கு மற்றதுக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருக்குது. இப்படி 2 விதமான அபிப்பிராயங்களும் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த தொலைபேசி இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் இல்லை. தொலைபேசி என்பது ஒரு காலத்தில் லெட்ரு எழுதி அந்த லெட்ரு போய் கிடைச்சி பதில் எவ்வளோ நாள் காத்திருப்போம்ல. அப்போ இந்த தொலைபேசியினுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1876ஆம் ஆண்டில் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்பவர் தான் தொலைபேசியை முதல் கண்டுபிடித்து உலகருக்கு அறிமுகம் செய்திருக்கிறார். இவர் தான் தொலைபேசியை கண்டுபிடித்து அறிமுகம் செய்கிறவர். 1876 தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டு விற்பனைக்கு 3 ஆண்டுகளில் 49,000 பேர் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க உலக அளவில் அந்த காலத்தில். அப்புறம் 1900 ஆண்டில் தொலைபேசி பயன்படுத்துவோர் சுமார் 6 லட்சமாக அதிகரித்திருக்கிறாரு. 1900 கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னால் வெறும் 6 லட்சம் பேர் தான் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. 1915ஆம் ஆண்டில் தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு 58 லட்சம் பேர் அதை பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. யோசித்து பாருங்களேன். அப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் 58 லட்சம் பேர் தான் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. 1960களில் உலகம் முழுவதிலும் சுமார் 11 கோடி பேர் தொலைபேசி பயன்படுத்தினர். 11 கோடி. இதன் மூலம் உலகின் தொலைத்தொடர்பு வளர்ச்சி அதிகரித்தது. தொலைபேசி பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்தாலும் விலை அதிகம் என்பதால் எளிய சாமானிய மக்கள் பயன்படுத்த முடியவில்லை. ஆமாம், யோசிச்சு பாருங்களேன். நான் சின்ன பையனாக இருந்தபோது எங்கள் ஊரில் ஃபோன் யார் வீட்டில் இருக்குன்னா ஒருத்தர் 2 பேர் அவ்வளோதான். ஃபோன் பேசுன்னா அந்த ஒருத்தர் வீட்டில் தான் ஃபோன் இருக்குது. அவங்க பெரிய பணக்காரங்க, ஃபோன்லாம் இருக்குது அவங்க வீட்டில் அப்படி சொல்லுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது அப்படி தான். எங்கள் ஊரில் ஒருத்தர் வீட்டில் தான் டெலிஃபோன் இருக்குது, அவங்க வீட்டில் தான் டெலிஃபோனே இருக்குது, ஃபோன்லாம் இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுவேன். இப்போது குடிசையில் கூட இருக்குது. குடிசை வீட்டுக்குள்ளே 4-5 செல்ஃபோன் இருக்குது. இல்லை, காலை எப்படி மாறிட்டு கண்கூடா ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளே எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் நம்ம கண் முன்னால் நடந்திருக்கிறது. இது ஏன் இந்த அளவுக்கு மாற்றம்? இதை நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான காரியம். நம்ம விஞ்ஞான வளர்ச்சி அதெல்லாம் உண்மை தான். அந்த வளர்ச்சி ஏன் இவ்வளோ வேகமாக பரவி இருக்குது? இத்தனை ஆண்டு காலம் 2000 வருஷம் இல்லாத காரியம் இந்த 40 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ வேகமாக பரவ காரணம் என்ன? அப்புறம் 1973ஆம் ஆண்டில் தான்
மோட்டரோலா நிறுவனத்தில் வேலை செய்த அமெரிக்க விஞ்ஞானி மார்ட்டின் கூப்பர் என்பவரால் தான் கையடக்க பேசி கண்டுபிடிக்கப்பட்டது. கையில் வச்சு பேசுவாங்கல்ல, நல்ல டெலிஃபோன்னா வயர் கனெக்ஷன் இருக்கும், அப்புறம் கையில் வச்சு பேசுகிற மாதிரி அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கிறார். 1983 மோட்டரோலா நிறுவனம் மோட்டோ டைனடெக் 8000 என்கிற கையடக்க பேசியை விற்பனைக்கு அறிமுகப்படுத்தியது. கைபேசியை அறிமுகப்படுத்தி அடுத்த 10 ஆண்டுகளில் சுமார் 3 கோடி பேர் உலகம் முழுவதும் பயன்படுத்தினர். இது உலக மக்கள் தொகையில் 0.61%, அவ்வளோதான், 1% கூட கிடையாது. பணக்காரர்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் மட்டுமே பயன்படுத்தி வந்தனர். 2000 சுமார் 73 கோடி பேர் கைபேசியை பயன்படுத்தி வந்தனர். இது உலக மக்கள் தொகையில் 12%. 2000 வருஷம் இப்போ தான் நீங்கள் கவனிங்க. இப்போ 2022 இருக்கோம். அப்போ இந்த குறுகிய காலத்துக்குள்ளே தான், இந்த 22 இயர்ஸுக்குள்ளே வந்திருக்கிற மாற்றம் நீங்கள் அதை கவனமாக பார்க்கணும். ஏன் இவ்வளோ பெரிய வேறு மாற்றம், வேகமான இந்த மாற்றம், அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை அறியணும். 2000 2006 கைபேசி உபயோகிப்போரின் எண்ணிக்கை 12% இருந்து 46% உயர்ந்து அபார வளர்ச்சி பெற்றது. 6 வருஷத்துக்குள்ளே பெரிய வளர்ச்சி. 2007 அதை கவனி, இங்கேருந்து தான் மாற்ற ஆரம்பிக்குது. 2007 செல்ஃபோன் கண்டுபிடிச்சது 1983. 2000 தான் அந்த கைபேசி, இந்த கையில் வச்சு சின்ன அது செல்ஃபோன் அப்படின்றது இருக்குல்ல, அது இந்த 6 வருஷத்தில் பெரிய வளர்ச்சி. ஆனால் 2007 தான் உலகிலேயே முதன்முறையாக டச் செல்ஃபோனை அறிமுகப்படுத்தியது ஐஃபோன் நிறுவனம். டச் பண்ணுறது 2007 தான். அப்போ 2007, இப்போ யோசிச்சு பாருங்கள், 15 வருஷம்தான் ஆகுது. இந்த 15 வருஷத்துக்குள்ளே தான் இவ்வளோ பெரிய மாற்றம். நல்லா நீங்கள் மனதில் பதிக்கணும். இந்த 2000 வருஷத்தை கணக்கிட்டு பாருங்கள், இந்த 15 வருஷத்துக்குள்ளே தான் இவ்வளோ பெரிய ராஸ்டிக் சேஞ்ச் வந்திருக்கிறது. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். 2007 தான் முதல் டச் ஃபோனை இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஐஃபோன் நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்குது. 2007 முதல் செல் நிறுவனங்கள் அது பிறகு தான் நிறைய அதிகரித்து ஸ்மார்ட் ஃபோன்கள் விலை குறைய எல்லாவித மக்களும் கைபேசியை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தனர். 2007 தான் ஸ்மார்ட் ஃபோன். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாரும் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சு. இதன் விளைவாக 2010 உலகில் 76% பேர் செல்ஃபோன் பயன்படுத்த ஆரம்பித்தனர். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் 76% பேர் 2010 2015 90% பேர் பயன்படுத்த ஆரம்பித்தனர். 2015 யோசிச்சு பாருங்கள், 15. அப்போ 7 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பெருசாக மாற்றம். இந்திய அளவில் செல்ஃபோன் பயன்படுத்துபவர்கள் இந்தியாவில் சுமார் 118 கோடி பேர் கைபேசி பயன்படுத்துகிறார்கள். இணையதளத்தை பயன்படுத்துவோர் சுமார் 70 கோடி பேர். இன்டர்நெட் பயன்படுத்துகிறவங்க 70 கோடி பேர். பாதி இந்திய ஜனத்தொகையில் பாதி பேர் இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துவோர் 60 கோடி பேர் உள்ளனர். ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் சுமார் 2.5 லட்சம் பேர் புதிதாக ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிறார்கள். ஸ்மார்ட் ஃபோன் அதுதான் இப்போ வேகமாக பரவி கொண்டிருக்கிற ஒரு காரியம். இந்தியாவில் ஒரு தனிநபர் சுமார் 12 GB இணையத்தை பயன்படுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. சமூக வலைத்தளம் பயன்படுத்துவோர், சமூக வலைத்தளத்தை உபயோகிப்போர் எண்ணிக்கை 46.7 கோடி பேர். 46 கோடி பேர் இந்தியாவில் யூடியூப் பயன்படுத்துகிறவங்க 44 கோடி, ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறவங்க 41 கோடி, இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறவங்க 26 கோடி, வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறவங்க 53 கோடி. சரிங்களா? இவ்வளோ பேர் இந்தியாவில் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம். இதுதான் இப்போ இந்த செல்வம் எல்லாமே இந்த குறுகிய காலத்துக்குள்ளே, இது கடைசி காலம், வருகையின் காலம், வேகமான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றம்? ஒன்லி இந்த 15 இயர்ஸுக்குள்ளே தான் பெரிய செஞ்சு அந்த மாதிரி வந்திருக்கிறது. இந்த கம்யூனிகேஷன் காரியத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த 15 வருஷம் அவ்வளோதான் வேகமான வளர்ச்சி அது மாதிரி பரவி இருக்கிறதே நான் பார்க்குறோம். யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் பண்ணி பயங்கரமாக உலகம் மாறி விட்டார்.
நல்லா அமெரிக்காவிலேருந்து ஒருத்தருக்கு சகோதரர் பண்ண லெட்டர் அனுப்பி அது போய் கிடைக்கிறக்கு 1 வாரம் 10 நாள் ஆகி அதை பார்த்து அவங்க அனுப்பி 1 மாதம் ஆகும் ஒரு லெட்டர். ஆனால் இப்போ அடுத்த நிமிஷம் அமெரிக்காவில் இருக்கவன்ட்டு பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி பேசிடலாம். வீடியோ கால் பார்த்திங்கன்னா முகமாக பார்த்து பார்த்து பேசிடலாம். இல்லை ரொம்ப பெரிய சேஞ்சஸ். இதெல்லாம் எவ்வளோ எப்போ வந்தது? கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க. குறுகிய காலம். ரொம்ப ஒரு 7 வருஷத்துக்குள்ளே தான் ரொம்ப வளர்ச்சி. ஒரு 15 வருஷத்துக்குள்ளே தான் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் கடைசி காலத்தில் அறிவு பெருத்து விடும். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனருக்கு கடைசி காலத்தில் ஒரு அடையாளம் மனுஷனுடைய அறிவு பெருத்துறோம். விதவிதமாக கண்டுபிடிப்பான், புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாங்க. இப்போ நிறைய ஒவ்வொரு நாளும் புது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அளவு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நான் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணும்போது நான் அமெரிக்காவிலையும் இதே மாதிரி நின்று பேச முடியுமா? அதுக்குன்னு ஏதோ ஒரு டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சி அங்குள்ள ஸ்டேஜில் இதே மாதிரி நின்று பேசலாம், ஜனங்க பார்க்கலாம். அது மாதிரி அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டார். பெரிய மாற்றம். இந்த ரோபோட்டுன்னு சொல்லி அது பாருங்கள், சர்வ் பண்ணுது, வேலை செய்து எல்லாமே செய்கிறது கண் முன்னால் இந்த பெரிய மாற்றங்களை பார்க்க. இது எதை குறிக்கிறதுனா, இயேசுடைய வருகை மிக 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 சமீபம். ஆண்டோடைய வருகை மிக சமீபமாகிவிட்டது. அதனால தான் இந்த பெரிய கண்டுபிடிப்புகள் மனிதனுடைய அறிவு பெருத்து விட்டார். அது மாதிரி கடைசி காலத்தில் அறிவு இந்த மாதிரி பெருகிவிடும், இந்த மாதிரி கண்டுபிடிப்பெல்லாம் இருக்கும் என்பதாக. அப்போ வெகு காலமாக நீங்கள் உள்ள பழைய காலத்தார்கள் பார்த்தா ரொம்ப காலம் அப்படியே வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம காலத்தில் நம்ம தலைமுறையில் தான் டக்கு டக்குன்னு சேஞ்ச். இன்றைக்கி ஒரு சேஞ்ச், நாளைக்கு ஒரு சேஞ்ச், அடுத்த வாரம் இன்னொரு அறிவிப்பு வேகமாய் வருகிறார். ஒரு காலத்தில் 60களில் மூணுக்கு போகிறாங்க, சந்திரமண்டலத்துக்கு போகிறாங்கன்னா எல்லாம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருந்தோம். என்ன ஆகுமா? பாதி பேர் சொன்னாங்க அது கடவுளுப்பாங்க, கால் வச்சுட்டு வந்தவன் செத்துவான், இறங்கவே மாட்டான், பாதியில் போயிடுவான் பாருன்னு நிறைய பேர் இந்தியாவில் சொல்லி கொண்டு இருந்தாங்க. அவன் உயிரோடு வந்து இறங்கிட்டான். அது மாதிரி விதவிதமாக எல்லாம் பார்த்தோம். நம்ம எல்லாம் கண்கூட 60களில் நடந்தது. சூரியனில் அது சந்திரனில் போய் மனுஷன் தங்கிடலாமா? இப்போ ஒன்றுன்னா கண்டுபிடிக்கிற மனுஷன் குடியிருக்கிறதுக்கு எங்காவது தண்ணி இருக்குதா, இடம் இருக்குதான்னு சொல்லி. நீங்கள் மனுஷன் போய் சூரியன் அங்கே போய் சந்திரனில் மார்ஸ்லலாம் தங்க முடியுமா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கோடிய பணத்தை செலவு பண்ணுறாங்க பல நாடுகள். 100 ரூபா செலவு பண்ணி பைபிள் வாங்கி வாசித்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். கோடியே செலவு பண்ண தேவையில்லை. மனுஷன் சந்திரனில் வாழ முடியுமா, மார்ஸில் வாழ முடியுமா, அங்கே வந்து தங்க முடியுமா, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கோடி பணத்தை செலவு பண்ணுறாங்க. ஒன்லி 100 rupees ஒரு பைபிள் வாங்க தெரிஞ்சிடும். பைபிளில் தெளிவாக இருக்குது இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது. இந்த உலகம் உருண்டியாக உண்டாக்கப்பட்டது பைபிளில் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே, அதை 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். அது அந்தரத்தில் தொங்குகிறது, அதுவும் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளை பற்றி அந்த உலகத்தை பற்றி முழு விவரங்க இருக்குது. சூரிய சந்திர நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் அங்கே இருக்குது பைபிளில். பூமியில் மட்டும்தான் மனுஷன் வசிக்க முடியும். வேறு கிரகமும் கிடையாது, அந்த தட்டும் கிடையாது, வேறு கிரக மனிதர்களும் கிடையாது. அதெல்லாம் கற்பனை. அதெல்லாம் வந்து அமெரிக்காவில் இந்த ஹாலிவுட்டுன்னு இருக்கல, கற்பனையாக எல்லாம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கற்பனை கதைகள் தானே தவிர பைபிள் சொல்கிறதா சத்தியம். பூமியில் மட்டும்தான் மனுஷன் வாழ முடியும், எங்கே போய் வாழ முடியாது. நீ போய் உயரத்தில் கூடு கட்டினாலும் தள்ளி போடுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எங்கேயும் மனிதன் வசிக்க முடியாது. வசிக்கலாம் இடம் வாங்கலாம் சொல்லிக்கிட்டே இருப்பானே தவிர இயேசுடைய வருகை வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பான், வசிக்கலாம் முடியாது. பைபிள் தெளிவாக சொல்ல, இதில் சொல்லப்பட்டபடி தான் உலகமே நடக்கிறது, இதில் சொல்லப்பட்டது தான் சத்தியம், இதில் இருக்குது, விளக்கமாக இருக்குது. நீங்கள் எங்கே தான் தங்க முடியும். பூமியை மனுஷனுடைய குடியிருப்புக்காக உண்டாக்கினார், அவ்வளோதான். அது மாதிரி நிறைய காரியங்கள் பைபிளை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு மயக்கம் வருதில் குளோரோஃபார்ம் கொடுத்து அப்படியே மயக்கம் வைக்கிறாங்கல்ல ஆப்ரேஷன் பண்ணும்போது. முதல்ல அப்படி கிடையாதான். முந்தின காலத்தில் அவன் அந்த வலியை தாங்கினா தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம். அப்புறம் மயக்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? அதை கண்டுபிடிச்சவர் பைபிள் வாசித்த ஒரு தேவ மனிதர். ஆதியாமத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டாக்கி விலா எலும்பை எடுத்து பெண்ணை உருவாக்கினான்னு பைபிள் இருக்குது. அப்போ அவனுக்கு வந்து அயர்ந்த நித்திரையை உண்டாக்கி தான் விலா எலும்பு ஆண்டவர் உருவி எடுத்தார், ஆப்ரேஷன் பண்ணுறார் ஆண்டவர். அப்போ ஆப்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம் அயர்ந்த நித்திரை. அவன் வலி தெரியாமல் இருக்கணுமானா அதுக்கு ஒரு மருந்துக்கு இருக்குது. அப்போ ஆண்டவரே அப்படி பண்ணியிருக்கிறான்னு சொல்லி தான் குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சது. மனுஷனுக்கு அந்த மயக்கம் கொடுத்து அவனை மயக்கத்தில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவார். இப்படி நிறைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டதை வச்சு தான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சாங்க என்பதாக நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இது மாதிரி நிறைய காரியம் வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம்.
சரி, இப்போ செல்ஃபோனுக்கு வாங்க. ஏன் இந்த குறுகிய காலத்துக்குள்ள இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகள் சொன்னால், ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாகி விட்டதுனால ஒரு பக்கம் சாத்தான் பலமாய் கிரியை செய்கிறான், இன்னொரு பக்கம் ஆண்டவரும் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 2 வல்லமைகளும் பலமாய் கிரியை செய்கிறதை இன்றைக்கு உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை வைத்து தேவன் கிரியை செய்கிறார், சாத்தான் அவனுக்குரிய மனிதர்களை வைத்து அவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறான். இதை மனதில் கொள்ளணும். அப்போ இந்த செல்ஃபோன் என்பது எதற்காகனா, அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி வரும்போது இந்த செல்ஃபோனை வச்சு தான் முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான். எல்லார் கையிலையும் கொடுத்துட்டான்ல. இப்போ எல்லார் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா? அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற சூழ்நிலையை உருவாக்கிட்டான்ல. இப்போ ஒரு காலத்தில் ஃபோன் இருந்தால் இல்லாட்டினா கூட பரவாயில்லங்க இருந்தாங்க. ஆனால் செல்ஃபோன் இல்லாமல் இப்போ யாருமே இருக்க முடியாதுன்ற சூழ்நிலை. எல்லாத்தையுமே அந்த ஒரு செல்ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். கேமரா, பாட்டு கேட்குறது, வீடியோ எடுக்கிறது, அப்புறம் இந்த சோசியல் மீடியா பார்க்குறது, எல்லாத்தையும் அந்த ஒரு செல்ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்து எல்லார் கையிலையும் கிடைக்கும்படி பண்ணிட்டான். அப்போ இதை கையில் வைத்து கொள்ளாமல் வாழ முடியாதுன்ற சூழ்நிலை எல்லாருக்குள்ளேயுமே உருவாகிவிட்டதை நாம் இன்றைக்கு தெளிவாய் பார்க்கிறோம். இதுதான் அந்தி கிறிஸ்து வரும்போது முழு உலகத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். எதை வச்சு? செல்ஃபோனை வச்சு தான். இப்போ நீங்கள் செல்ஃபோனை வச்சு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கண்காணித்து சொல்லிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்களுடைய செல்ஃபோனை வச்சு எங்கே போகிறீங்க, எங்கே இருக்கீங்க, ஷாப்பிங் மாலில் இருக்கீங்களா, வீட்டில் இருக்கீங்களா, எந்த மாவட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்க. உங்களை கண்காணிப்பதற்கு அந்த கருவி பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதை மறந்துட்டு மற்ற காரியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். ஏன் இது? அப்போ இது வேகமாக இந்த டெக்னாலஜி பரவி எல்லார்கிட்டையும் இது வந்து கொண்டு இருக்கிறது. அந்தி கிறிஸ்து பயன்படுத்த போகிற ஒரு பயங்கரமான காரியமாக இருக்க போகிறது. அப்போ அதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும். எந்த ஒரு கண்டுபிடிப்பிலையும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஒரு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்போ எது அதில் காரியம் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டியதாக ரொம்ப முக்கியமான காரியம். பாருங்கள், இப்போ இந்த செல்ஃபோனில் இந்த காரியத்தை கண்டுபிடிச்சது மனுஷனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர். ஒரு கண்டுபிடிப்பை செய்ய, நன்மையான காரியத்தை செய்ய மனிதனுக்கு ஞானம் கொடுத்து அதை செய்ய வைக்கிறவர் கர்த்தர். இப்போ இந்த செல்ஃபோன் காரியம் நம்ம பேசுகிறோம்ல, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பயன்படுத்துகிறவங்க என்ன நினைக்கிறாங்க அது தெரியணும்ல. நம்ம பாட்டில் உட்காந்து நம்ம மட்டும் பேசுகிற விஷயம் இல்லையே, இது உலகம் முழுதும் எல்லார் கையிலும் இருக்கிறது செல்ஃபோன். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிலர்கிட்ட பேட்டி எடுக்க சொன்னேன். அவங்க பேட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. சில நிமிஷம் நேரம் அவங்க என்ன சொல்லலான்னு கேட்கலாமா? அப்போ நீங்கள் உங்கள் மனசில் உள்ளதே நீங்கள் தீர்மானிப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்குல்ல. சிலர் நல்லதும்பாங்க, சிலர் கெட்டது, சிலர் நல்லது கெட்டது இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பலதற்கும் பல அபிப்பிராயம் இருக்கும். அதனால் இதில் மோகலாசஸ் என்ன அபிப்பிராயன்றது முக்கியம் கிடையாது. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வேதவசன் என்ன சொல்லுது, நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும், அதான் முக்கியம். இப்போ உலக மக்கள் என்ன சொல்கிறாங்க அது கொஞ்சம் பார்க்கணும்ல. பாருங்கள், நிறைய பேர் இது இல்லாமல் இருக்க முடியாது, நிறைய நன்மை இருக்குதுன்னு சொல்கிறதையும் பார்க்குறோம், நிறைய தீமை இருக்குதுன்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். இப்போ ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புன்னா எப்படி? ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஞானம் கொடுத்து அவனை கண்டுபிடிக்க வைக்கிறார். எல்லாமே அவர் தான் கண்டுபிடிக்க வைக்கிறாரா அப்படின்னு கேட்டால், மக்களுக்கு நன்மை உண்டாகிற காரியத்தை கண்டுபிடிக்க தேவன் ஞானம் கொடுக்கிறார். ஆனால் மனிதனை இன்னொருவனும் பயன்படுத்த முடியும், சாத்தான் பயன்படுத்த முடியும். அந்த அவனும் கிரியை செய்து பொல்லாத காரியங்கள், தவறான காரியங்களை கண்டுபிடிக்க வைக்கிறான். பாருங்கள், அணுகுண்டு கண்டுபிடிக்கிறாரு. இப்போ விஞ்ஞானிகள் கொள்ள நோயை எப்படி பரவ பண்ணுறது, கொரோனா வைரஸ், அப்புறம் இந்த வைரஸ் 6 மாதம் கழித்து இந்த வைரஸ் வருது. என்ன தீர்க்கதரிசகன்னு சொல்கிறதுக்கு அவனை உருவாக்குறான். இந்த தீமைகளை உண்டாக்கி மக்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்த, தீமைகளை உண்டாக்குறதுக்கு பின்னால் இருப்பது சாத்தானுடைய கிரியை. நன்மையான காரியத்துக்கு பின்னால் இருப்பது ஆண்டவருடைய கரம். அப்போ சமுதாயத்துக்கு நன்மை உண்டாகிற ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க வச்சாலும் அதுக்குள்ளே சாத்தான் நுழைந்து தன்னுடைய தீமைகளை அதிகமாய் நிறைவேற்ற அவன் பயன்படுத்துகிறான் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், விஞ்ஞானிகள் வளைச்சி கண்டுபிடிச்சி ஒரு காலத்தில் சினிமான்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, இல்லை திரையில் ஓட சினிமான்னு கண்டுபிடிச்சாங்க. மக்கள் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அப்புறம் அந்த சினிமா, ரேடியோ, அதில் பாட்டு எங்கேயோ இருக்குது, இங்கே பாட்டு கேட்குற, இங்கே ஆள் பேசுகிற கேட்குற அப்படின்லாம் உட்காந்து நம்ம கேட்டோம். நம்ம சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ரேடியோ தான் நம்ம நேரப்போக்கு அப்பப்போ கேட்குறாரு. அப்புறம் தொலைக்காட்சி வந்தார். எல்லாத்துலேயுமே பாருங்களேன், ஒரு ஸ்டேஜில் என்ன சொன்னாங்க, ஆரம்பத்தில் போய் ஆச்சரியமானு பார்த்துட்டு அப்புறம் அதுக்குள்ளே ஆபாசம், தவறான காரியங்கள், பிசாசு பல காரியத்தை நுழைய பண்ணி அதை கரப்ட் ஆகிட்டான். அதனால் பாருங்கள், அது வேண்டாம், அது பாவம் அப்படின்னு நம்ம ஒருக்கிறபடியான சூழ்நிலை வந்தார். ஆனால் அதன் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்து தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணி சுவிசேஷம் பரவுவதற்கு பயன்படுத்தினதையும் பார்க்கிறோம்.
ஏன் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, அது தேவன் அந்த ஞானம் கொடுத்து கண்டுபிடிக்க வச்சது சுவிசேஷத்தை பரவ செய்வதற்கு தான். சினிமா ஏன் கண்டுபிடிக்க வச்சார் ஆண்டவர்? சுவிசேஷத்தை பரவ செய்கிறதுக்கு. ஆனால் பிசாசு தான் அதை அதிகமாக பயன்படுத்துகிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்பது உலகம் முழுவதிலும் நிறைய பேருடைய உள்ளத்தை தொட்டு நிறைய பேர் அது மூலமாக சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. கருணாமூர்த்தின்னு ஒரு படம் எடுத்து அதை ஓட விட்டு ஆந்திராவில் 1 வருஷத்துக்கு மேலே அந்த சினிமா ஓடி அதன் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசுடைய வாழ்க்கை வரலாறு. சினிமா நடிகர் அந்த ஏமி ராஜன் அவர்கள் அது மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டு சாட்சியாக மாறினாங்க. தேவன் அதை பயன்படுத்தி சுவிசேஷத்தை பரவ செய்ய தான் கண்டுபிடிக்க வைத்தது. ஆனால் அதை சாத்தான் மேற்கொண்டு அதை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். ஏன்னா நம்மெல்லாம் விட்டு பிசாசுக்குரியது, நம்ம அதை பார்க்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு ஒதுக்கி விட்டதுனால அவன் முழு ஆளுகை செய்து விட்டான். அப்போவே நம்ம ஜெபம் பண்ணி இல்லை அது சுவிசேஷத்தை கண்டுபிடிக்கப்பட்டது, அதுக்கு தான் பயன்படுத்தப்படும் ஜெபம் பண்ணி பிடிங்கி இருந்தால் இன்றைக்கி இது மூலமாக எவ்வளோ சுவிசேஷத்தை நம்ம அறிவித்திருக்க முடியும். அப்படி தான் ரேடியோ வச்சா, ரேடியோ இருந்தால் வீட்டில் பிசாசு அப்படின்னு ஒரு காலத்தில் பிரசங்கம் பண்ண கேட்டிருக்கீங்களா? ரேடியோ வீட்டில் இருந்தால் பிசாசு, அதில் நியூஸும் வருது, சினிமா பாட்டும் போடுவாங்க. நியூஸ் அவசியமானது தானே, ஆனாலும் அது பிசாசுன்னு சொல்லி ஒரு காலத்தில் பிரசங்கம் செய்யப்பட்டது. ஆனால் அதே ரேடியோ மூலமாக இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சி வந்துச்சு, இயேசு வருகிறார் நிகழ்ச்சி வந்துச்சு, பல நித்திய ஜீவன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு. ரேடியோ மூலமாக தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நாங்களும் உட்காந்து கேட்குறது. ஃபீபா ஸ்டேஷனில் சேஷல்ஸ்லேருந்து வரும், சரியாக கிடைக்காது, அதை டிரான்சிஸ்டர் கொண்டு போய் மாடியில் உட்காந்து கேட்டு வசனம் கேட்குறாரு. அதெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் தேவன் அதை பயன்படுத்தின பிறகு எல்லாம் ரேடியோவில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அதாவது சாத்தான் கொண்டு வந்து தீமையை விதைச்சி அதுக்குள்ளே கொண்டு வந்து மக்களை கரெக்ட் பண்ண அவன் ஆரம்பித்த போது சபை அது பிசாசுக்குறைன்னு ஒதுக்கிட்டதுனால முழுமையாக அவன் ஆட்கொண்டு விட்டான். அப்போ அதனால் தேவன் அதை அவருடைய நாம மகிமைக்கின்ற சுவிசேஷத்தை அறிவிக்க தான் கண்டுபிடிக்க வைத்தார். டிவி, ஒரு காலத்தில் டிவி வீட்டில் இருந்தால் பிசாசு இருக்குது அப்படின்னு பிரசங்கம் நானே கேட்டிருக்கிறேன். சிலர் பிரசங்கம் பண்ணார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து போனால் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்குது அந்த பிசாசு, சும்மா பேசுகிறாரு. இப்போ அந்த டிவி எது கண்டுபிடிச்சா? இன்றைக்கி அந்த டிவி மூலமாக எவ்வளோ சுவிசேஷம் அறிவிக்கப்படுதில்லை? இப்போ நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்கல்ல, டிவிக்கு முன்னால் உட்காந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறீங்க, ஜெபிக்கிறீங்க, வசனத்தை கேட்குறீங்களே, இதுக்கு தான் ஆண்டவர் கண்டுபிடிக்கவைகளை, தவறுகளை, ஆபாசங்களை, தவறான நம்பிக்கைகளை மக்களுக்குள்ளே விதை. நாம் ஒவ்வொரு விஞ்ஞான கருவிகளையும் இயேசுடைய பிரதான கட்டளை நிறைவேற்றுவதற்கும் அந்த ஆண்டவருடைய வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீ யோசித்து பாருங்கள், ஆண்டவர் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார், ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கணும், கிறிஸ்தவ சேனல் இல்லை, ஒரு நியூஸ் சேனல் ஆரம்பித்து காமனாக எல்லோரும் பார்க்கணுன்னாரு. அதுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் ஒரு சுவிசேஷகன், சுவிசேஷ அறிவிக்க அழைக்கப்பட்டவன், அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே சம்மந்தமில்லாத ஒரு காரியத்தை என்னை செய்ய சொல்கிறீங்க? ஒரு கிறிஸ்தவ ப்ரோக்ராம் உள்ள சேனல் ஆரம்பிக்க சொன்னால் ஆரம்பிச்சல, இயேசுடைய டிவி சேனல் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். என்ன ஆண்டவரே சொல்லி, நான் எழுப்புதல் திட்டம் நிறைவேற அது எனக்கு வேணும். சுவிசேஷத்தை மக்களுக்குள்ளே கொண்டு போக, கடைசி கால எழுப்புதல் செய்தியை கொண்டு போக அது வேணும். உனக்கு இப்போ தெரியாது. அப்போ நான் சொன்னபோது நிறைய பேருக்கு அது விளங்கலை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எத்தனை லட்சக்கணக்கான பேர் நீங்கள் எந்த சத்தியம் தொலைக்காட்சிக்கு முன்னால் உட்காந்து இந்த வார்த்தையை கேட்குறீங்க? இது ஆண்டவர் அன்றைக்கி சொல்லும்போது எனக்கு அது புரியலை. அப்போ தேவன் ஏன் இந்த காரியத்தை செய்ய வைக்கிறார்? அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற. அப்படி தான் எல்லா கண்டுபிடிப்புகளுமே. அப்போ அந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் இருக்குது ஆண்டவர் கண்டுபிடிக்க வச்சார் அப்படின்னு கேட்டால், சுவிசேஷத்தை தீவிரமாக இன்னும் கொண்டு போவதற்கு அதுக்கு தான் எல்லாமே. ஆனால் அதை யார் அதிகமாக பயன்படுத்துகிறா? சாத்தான் அதுக்குள்ளே நுழைஞ்சி அதனுடைய ஆட்களை எல்லாம் பயன்படுத்தி அவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேகமாய் பயன்படுத்துகிறான். இதான் காரியம். அதனால் அதற்குள்ளே நன்மையும் இருக்கோ தீமையும் இருக்கிறது. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா? ஆனால் நம்ம என்ன செய்யணும்? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனம் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் பைபிளை திருப்பங்க. 1 தெசலோனிக்கேயர் புதிய ஏற்பாட்டில் 282வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனம் பாருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆலோசனை, எல்லாத்தையும் சோதித்து பாருங்கள். எந்த ஒரு காரியமானாலும் அதை சோதித்து பார்த்து அதுக்குள்ளே இருக்கிற நலமானதை பிடித்து கொள்ளுங்க, பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகுங்க. அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
அதனால் இப்போது நீங்களே யோசித்து பாருங்களேன், ஒரு காலத்தில் வந்து சினிமா பாவம் பிசாசு, ரேடியோ பிசாசு, டிவி பிசாசுன்னு சொன்னவங்க செல்ஃபோன் பிசாசுன்னு எந்த ஊழியக்காரனாவது பிரசங்கம் பண்ணுறாங்களே கேட்டு பாருங்கள். எந்த சபையிலுமே பேசுகிறதில்ல. என்ன எல்லாருக்கும் தேவை இருக்குது, எல்லோரும் கையில் வச்சுருக்காங்க, எப்படி பேசுவாங்க? பேச முடியாது. அப்போது அதற்குள்ளே அது பிசாசு, அது எல்லாமே பாவம்னு சொல்லிட முடியாது. அதுக்குள்ள ரெண்டும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. அதில் தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிசாசு தன்னுடைய திட்டத்தை அதன் மூலமாய் நிறைவேற்றுகிறான். நம்ம ஜெபம் பண்ணி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவன் விரும்புகிற நலமானதை மாத்திரம் அதிலிருந்து செய்ய ஒப்பு கொடுத்துட்டா நலமானதே. அதனால்தான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுது. நீங்கள் சோதித்து பாருங்கள், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விடுங்க, அது வேண்டாம் உங்களுக்கு. பொல்லாங்காய் இருக்குது, இதில் பாவம் இருக்குது, இதில் அசுத்தம் இருக்குது, அந்த காரியம் வேண்டாம் என்பதாக நீங்கள் ஒதுக்கி விட வேண்டும். அதான் பார்த்த நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கொண்ட நிறைய நன்மைகளும் இருக்கிறாரு. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, என் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தாலும் உடனே தொடர்பு கொண்டு அடுத்த நிமிஷம் பேசிடலாம், அது ஒரு நன்மை தானே. பாருங்கள், கல்வி கற்பதற்கு கொரோனா காலத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதை வச்சு தான் நிறைய ஆன்லைன் கிளாஸ்லாம் நடத்தி நிறைய பேர் கற்றுக்கொண்டு, அது நன்மை இருக்கிறோ இல்லையோ, அவங்க கதையை படிக்கிறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணிட்டாங்க, செகண்ட் இயர் பாஸ் பண்ணிட்டாங்க, தேர்ட் இயர் காலேஜுக்கு வந்துட்டாங்கல்ல. அது எப்படி? எல்லாம் அந்த ஃபோனை வச்சு தானே அதில் படித்து எக்ஸாம் எழுதி வந்துட்டாங்கல்ல. அது மாதிரி அது இல்லைன்னா அவங்க காலேஜில் படிக்க முடியாதில்ல. இப்போ அந்த ஃபோன் இல்லைன்னா அவங்க இன்னும் இப்போ போய் ஃபஸ்ட் இயர் தானே ஜாயின் பண்ண முடியும், இப்போ தேர்ட் இயர் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ முதல் 2 வருஷம் அதை வச்சு தானே படித்து வந்தாங்க. அப்படி சில நன்மைகள். ஒரு அவசரம், இப்போ வந்து முன்னால் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடணும், போலீஸுக்கு கூப்பிடணும்னா அது ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடணும். இப்போ கையில் இருக்குது, டக்குன்னு ஃபோன் பண்ணி நியூஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி காரியம் இருக்கிறது. முன்ன இப்போ பேங்குக்கெல்லாம் போக தேவையில்லை, ஃபோனை வச்சே பேங்குக்கு டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிடலாம், பணப்பழு காரியத்திலெல்லாம். அது மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள், நம்ம நிறைய செய்திகள். இந்த மாதிரி இப்போ வந்து உக்ரைனில் என்ன நடக்குன்னு, இப்போ என்ன நடக்குன்னு கண்டுபிடிக்கணும், பார்த்தா போது இப்போ என்ன நடக்குன்னு டக்குன்னு பார்த்துட முடியும். இல்லைன்னா அடுத்த நாள் காலை நியூஸுக்காக நம்ம காத்திருக்கணும். உடனுக்குடன் நியூஸ் எல்லாம் நம்ம அதில் பார்க்க முடிகிறது. அப்புறம் வந்து வியாபாரம், பிஸ்னஸ் காரியம், வேலை, எங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் அது மாதிரி பல காரியங்கள். நம்ம ஊரில் கிடைக்காத சில பொருட்கள் அப்படிலாம் கிடைக்கணுமானா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொள்ளலாம். நம்ம ஊரில் கிடைக்கலையே, நம்ம நாட்டிலே கிடைக்கல, ஆர்டர் பண்ணி எந்த நாட்டில் உள்ள பொருளை வாங்கி கொள்ளலாம். இது மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்கிறது, நன்மைகள் இல்லை. அதனால தான் எல்லார் கையில் அது இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இப்போ முன்னால் வந்து இப்போ முன்னால் ஆரம்ப காலத்தில் ஊழித்து போனால் கேமரா இருக்கும், என்ன ஃபோட்டோலாம் எடுக்கணும்ல, அந்த மீட்டிங் பற்றி எடுக்கணும், அதில் நம்ம எடுத்துகிட்டு வருவோம், நம்ம ஞாபகத்தை வைக்க ஒரு வீடியோ எடுக்கணும், அதுக்கு வீடியோ கேமரா ஒன்று வேணும். அப்புறம் இது மாதிரி மியூசிக் கேட்கணுன்னா அதுக்கு ஒரு பிளேயர் சின்னதாக ஒன்று டேப் ரெக்கார்ட் மாதிரி வச்சு அதில் தான் பாட்டு கேட்போம். கிளாக்கு ஒரு வைக்கணும்னா ஒரு கிளாக் ஒன்று வச்சு அலாரம் வச்சுக்கிறது. இப்போ எல்லாமே ஒன்று ஆயிட்டுல, கேமரா இருக்குது, அதுக்குள்ள வீடியோ இருக்குது, மியூசிக் பிளேயர் இருக்குது, அதில் கிளாக் இருக்குது, அலாம் வச்சுக்கலாம். ஒரே பொருளுக்குள்ளே எல்லாமே இருக்கிறதுனால ஈஸி, வசதி ஆகிறது. அதனால் தவிர்க்க முடியாத, எல்லாரும் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு பொருளாக இந்த செல்ஃபோன் மாறிவிட்டது. உண்மைதானே இது? இனிமேல் யாருமே பயன்படுத்தாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாக்கிவிட்டார். அது மாத்திரம் இல்லை, ஜிபிஎஸ் அதில் இருக்குது. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணால் அவளே டிரைவரை பார்த்து சொல்ல, இப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்கோம், இன்னும் இவ்வளோ நேரத்தில் போய் சேர்ந்துடலாம், இன்னும் இத்தனை கிலோமீட்டர் போகணும். எப்படியா தெரியும்? செல்ஃபோனில் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், இன்னும் இவ்வளோ நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். ஜிபிஎஸ் எவ்வளோ வசதி அது உள்ளே வந்துட்டுல்ல. இந்த மாதிரி வந்ததுனால எல்லாருக்குமே அது அவசியமாகிவிட்ட ஒரு பொருளாக இருக்குது. இவ்வளோ நன்மை இருக்கிறது. சரி, இதில் தீமையும் இருக்குன்னு பலர் சொன்னாங்க. என்னையா தீமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நிறையா இருக்குது. இந்த தீமையில் என்னன்னு பார்த்தா, செல்ஃபோனில் உள்ள பல்வேறு செயலிகளால் நிறைய பேருக்கு நேரம் வீணாகுது. சமூக வலைத்தள விளையாட்டு, அதனால் அநேகர் அதுக்கு அடிமையாகி போயிடுறாங்க. மாணவர்கள் செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்துவதனால கவனம் படிக்க முடியல, கவன சிதறல் ஏற்படுது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பண மோசடி போன்ற குற்றங்கள் நடைபெறுகிறது, நிறையா நடக்குது. இப்போது பொள்ளாச்சி சம்பவம், நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டது. அதுக்கு வேறு எங்கேன்னு தேடி போனால் செல்ஃபோன், அதில் ஏற்பட்ட தொடர்பு, அதில் எடுத்த சில வீடியோ, அதில் எடுத்த சில காரியம், இவங்க ஷேர் பண்ண காரியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டது. 1-2 தான் வெளியே தெரியுது, வெளியே தெரியாமல் ஆயிரக்கணக்கான நடக்கிறது. இதெல்லாம் பெரிய சமுதாய சீரழிவை உண்டாக்குற காரியம்.
பாருங்கள் சரீரத்தில் பாருங்கள் அந்த ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, கண் ஆஸ்பத்திரி எங்கே பார்த்தாலும் இப்போ திறந்துட்டாங்க. சின்ன பிள்ளைகளே கண்ணாடி போடாரு, வயசான காலத்தில் கண்ணாடி போடுவாங்க. இப்போ சின்ன 5 வயசில் கண்ணாடி போடுறாங்க, 6 வயசில். என்ன செல்ஃபோனே பார்த்து 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 கண் பாதிக்கப்படுது, ஸ்ட்ரெஸ் சிலருக்கு வந்துடுது, தூக்கம் இல்லை. ராத்திரி எல்லாம் உட்காந்து விளையாடுறாங்கல்ல, கேம் விளையாடுறாங்க, தூக்கம் குறைஞ்சதுனால பாதிப்புகள். அதனால் அது மாத்திரம் அந்த காரில் போகும்போது செல்ஃபோன் பார்த்துட்டு போகிறோம், விபத்து. பைக்கில் போகும்போது செல்ஃபோன் பேசிட்டு போய் விபத்து. சில லாரி டிரைவர் ஹைவேஸில் பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு போகிற செல்ஃபோனில் வீடியோ. இப்போ செல்ஃபோனில் பேசுகிற ஒரு வீடியோ பார்த்துட்டு போனால் எத்தனை பேர் விபத்து, அதனால் எத்தனை பேருடைய மரணம், பயங்கர தீமைகள் நடக்கிறது. இது மாதிரி பல காரியங்கள், இந்த தீமைகள் காணப்படுகிறது. பெரிய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் செல்ஃபோன் மூலம் ஆபாச இணையதளத்தை சுமார் 89% பேர் பார்க்கின்றனர். கொரோனா ஊரடங்கின் போது ஆபாச வலைத்தளங்களை உபயோகிப்போர் எண்ணிக்கை 95% அதிகரித்தது. இந்தியாவில் சுமார் 55 கோடி பேர் செல்ஃபோன் கேம் விளையாடுறாங்க. 55 கோடி பேர் கேம் விளையாடுறாங்க. பாருங்கள், 20 வயதுக்குட்பட்டவர்களில் சுமார் 65% பேர் ஆன்லைன் விளையாட்டிற்காக உணவையும் தூக்கத்தை விட ஆயத்தமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள். இப்போ இந்த தீமைகள் நீங்கள் வச்சுருக்கிற செல்ஃபோனில் ப்ராக்டிக்கலாக சில காரியம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. முதலாவது, நம்முடைய நேரம் வீணாக்கப்படுகிறது. நல்லா அறிந்துக்கோங்க, நேரம் என்ன நேரம் வீணாகுது? ஜெப நேரம், வேதம் வாசிக்கிற நேரம் வீணாக்கப்படுகிறது. படிப்பு நேரம் வீணாக்கப்படுகிறது. நிறைய பேர் நம்ம சாட்சி எழுதினவங்க முன்னால் 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் நான் விட்டு இந்த செல்ஃபோன்லேயே விளையாடி ஜெபமே பண்ணுறதில்லை, வேதமே வாசிக்கிறதில்லை, ஊழியமே செய்கிறதில்லை, படிப்பில் கவனம் செலுத்த முடியல. எவ்வளோ பெரிய பாதிப்பு! இளம் வயதில் அந்த பிள்ளைகள் ஆண்டவரோடு நெருங்குவதற்கு பதிலாக செல்ஃபோனில் அதான் சாத்தான் அந்த கண்ணியை வச்சுட்டான். பிசாசானவன் அதை கையில் கொடுத்து நம்முடைய ஜெபத்தை தடுக்க, வேத வாசிப்பை தடுக்க, ஊழியத்தை தடுக்க, படிப்பை கெடுக்க பிசாசு அதை பயன்படுத்துகிறான். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த தீமைக்கு பின்னால் இருப்பது பிசாசானவர். என்னங்க, நன்மையும் இருக்குன்றீங்க, தீமையும் இருக்குன்றீங்கன்னு கேட்டால், இப்போ ஒரு மனுஷனை ஆண்டவரும் பயன்படுத்துகிறாரு, கொஞ்ச நேரத்தில் பிசாசும் பயன்படுத்தி விடுவான். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடித்து கவனமாக இருக்கணும். அதான் முக்கியம். பேதுரு என்னை யாருன்னு ஜனங்க சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்கன்னு பேதுரு சொல்கிறா, நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்ன உடனே இயேசுக்கு சந்தோஷம். பேதுரு, இது பிதாவனுக்கு வெளிப்படுத்தினார், இது சாதாரண வெளிப்பாடல்ல, பிதாவனுக்கு வெளிப்படுத்தினார் என்ன அவருக்கு ஒருத்தர் தீர்க்கதரிசன வார்த்தை இயேசு சொல்லுகிறார். பேதுருக்கு பெரிய சந்தோஷம், ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாடு கிடைத்தது. அடுத்த நிமிஷம் இயேசு தன் மரணத்தை குறித்து பேசுகிறார். உன்னை பேதுரு இயேசுவை தனியாக கூட்டிகிட்டு போய் கடிந்து கொண்டாராம். என்ன ஆண்டவர் அப்படி பேசுகிறீங்க, சாவேன்றீங்க, சிலுவையில் மறிப்பேன்றீங்க, ரத்தம் அதெல்லாம் நடக்கூடாது, செய்யக்கூடாது என்றார். உடனே இயேசு என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் பிதாக்கிட்டேருந்து வெளிப்பாடு கிடச்சிரு. இப்போது அதே பேதுருவை அப்படி மைண்டில் யார் அந்த விதையை விதைச்சது? சாத்தான். ஆண்டவர் சொல், அப்பாலே போ சாத்தானே. பேதுரு சாத்தான் ஆகிவிடவில்லை. சாத்தான் அவனுடைய சிந்தனைகளை கிரியை செய்து அந்த நேரத்தில் இயேசுவுக்கு விரோதமாய், தேவ சித்தத்துக்கு விரோதமாய் பேதுருவை பிசாசு பயன்படுத்தினான். அதான் இயேசு அப்பாலே போ சாத்தானை அதட்டினார். அப்போ இந்த செல்ஃபோனை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தும் போது ஆண்டவர் அதில் கிரியை செய்து ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று அதை பயன்படுத்த முடியும். பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா சாத்தான் உங்களை பயன்படுத்தி செல்ஃபோன் மூலமாக அவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இந்த ரெண்டுமே அதுக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அதை ஹேண்டில் பண்ணுகிற விதத்தில். அப்போ நேரத்தை வீணாக்குதா பாருங்கள். ஜெப நேரம் பாதிக்கப்படுதா, பைபிள் வாசிக்கிறது பாதிக்கப்படுதா, உபவாச நேரம் பாதிக்கப்படுதா, சர்ச்சுக்கு போகிற நேரம் பாதிக்கப்படுதா, உங்கள் படிப்பு நேரம் பாதிக்கப்படுதா? யோசித்து பாருங்கள். நிறைய பேருடைய நேரத்தை அதை வீணாக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்பதை அறிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, உறவுகள் பாதிக்கப்படுகிறாரு. உறவுகள், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், ஒரு குடும்ப உறவு பாதிக்கப்படுது. இப்போ பாருங்களேன், ஒரு காலத்தில் வீட்டுக்கு வரும்போதே அவங்க மனைவி டக்குனு வருவாங்க, காஃபி கொண்டு வராங்க, உட்காருங்கன்னு உட்காருவாங்க, காஃபி குடிச்சிட்டு கணவன் மனைவி பேசுவாங்க, ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு, வீட்டில் என்ன நடந்துச்சு, குடும்ப உறவுகள் பலன் அடைந்தார். பிள்ளைகள் ஸ்கூலில் வந்தால் உட்காந்தோன்னு இன்றைக்கி என்னமா நடந்துச்சு ஸ்கூலில் காலேஜில்னு பெற்றோர் பேசுவாங்க, பிள்ளைகள் ஆவலாக பேசும், சந்தோஷமாக இருந்தார். இப்போது வெளியிலேருந்து உள்ளே வரும்போதே இப்படி தானே வர்றாரு. யோசித்து பாருங்கள், கணவருக்கு இப்படி தான் செல்ஃபோனோடு வர்றாரு. மனைவி என்னங்கன்னு பேசுனா அப்படி போயிடுவார், கையை மட்டும் காமிச்சிட்டு ரூமில் போயிடுவார்.
பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள், அம்மா பேசாதம்மா பேசாத, செல்ஃபோனோடு தான் வெளியிருந்து உள்ளே வர்றாங்க வீட்டுக்குள்ளே. அம்மாக்கிட்ட பேசுகிறதில்ல, மனைவிக்கிட்ட பேசுகிறதில்ல, கணவன் மனைவிகள் பேசுகிறதில்ல. இந்த செல்ஃபோன் உறவுகளை பாதிக்கிற ரூமுகளை போயிடுறது. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கு. சரி சாப்பிடும்போது பேசலாம் அப்படின்னு சாப்பிடும்போது உட்காந்து பேசுவாங்கல்ல குடும்பமாக. ஒரு குடும்ப உறவு பலனடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும் என்ன நடந்ததுன்னு. அங்கே அந்த டைனிங் டேபிள் வரும்போதே செல்ஃபோனோட இந்த காதில் வச்சுட்டு அப்படியே சார் பேசினா கூட காது கேட்காரு. பிள்ளைகளுக்கு, கணவருக்கு, மனைவிக்கு சாப்பிட்டுக்கிட்டே நடக்குதா இல்லையா? அப்போ எது பாதிக்கப்படுது? தேவன் அமைத்து கொடுத்த ஒரு அழகான குடும்பம் பாதிக்கப்படுகிறது, குடும்ப உறவு பாதிக்கப்படுகிறது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், இந்த செல்ஃபோன் ரெண்டுக்கு நடுவாக வந்துடுது. உங்களை அதை அடிமையாக்கி வச்சுருக்குல்ல. எப்பவும் அது சொன்ன பற்றியில் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ ஆஃப் பண்ண 5 மணி நேரம், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்ஃபோனில் நான் பார்க்குறேன். அது இல்லாமல் இருக்க முடியல. அது பாருங்கள், அப்படி வந்துட்டு பாருங்கள். அப்போ உங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுது. பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பேசுகிறதில்லை, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் பேசுகிறதில்லை. பேச வந்தால் செல்ஃபோன், கொஞ்சம் நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அப்பா பேசிக்கிட்டு இருக்கிறேன். எப்போ தான் பேச்ச முடிக்க மாட்டார். 1 மணி நேரம் கழித்து போனாலும் அதே தான் சொல்லுவார். பிள்ளைகள் ஃபெடப் ஆகிடுறாங்க, அப்பாட்ட பேச முடியல. அதே மாதிரி பேரண்ட்ஸு, அம்மா சொல்கிறேன், பையன்கிட்ட பேச முடியல, மகக்கிட்ட பேச முடியல. எப்பவும் செல்ஃபோனில் இருந்தால் எப்படி மற்றவங்க பேசுகிறது? வீட்டுக்குள்ளே உறவுகள் பாதிக்கப்படுவது. தேவன் கொடுத்த அழகான உறவு குடும்பம். அந்த குடும்ப உறவு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் போய்விட்டது. நிறைய குடும்பத்தில் இந்த செல்ஃபோனை சாத்தான் பயன்படுத்தி உங்களுடைய குடும்பத்தின் ஐக்கியத்தை, சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணாட்டா அது உங்களுக்கு குடும்பத்தில் பெரிய பாதிப்பை உண்டாக்கிறோம். 3வது, இந்த செல்ஃபோன் பாதிக்கிற விஷயம், பரிசுத்தத்தை பாதிக்கிற ஒரு காரியம் செல்ஃபோனுக்குள்ளே இருக்குது. ஆண்டவரோடு நீங்கள் உறவாடணுமான பரிசுத்தம் அவசியம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனை தரிசிக்க முடியும். ஆனால் அவங்களை கரைப்படுத்தக்கூடிய, உங்களை பாவத்துக்குள்ளாக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை இந்த செல்ஃபோனுக்குள்ளே சாத்தான் வைத்திருக்கிறான். ஒரு சுவிட்சை தட்டினா நீங்கள் ஆண்டோடைய செய்தி கேட்கலாம். அதில் ஒரு பெரிய, நம்ம இப்போ வசனத்தை கேட்குறோம், செய்தியை கேட்குறோம், செல்ஃபோனில் நம்ம வாக் வித் ஜீசஸ் எல்லாம் அதில் பார்க்குறீங்க, நிறைய செய்திகளை கேட்குறோம். எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமான காரியம் இருக்குது. ஒரு பாட்டு, ஆண்டவர் பற்றின பாடல் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு சுவிட்சை தட்டினா இதை பார்க்கலாம். இன்னொரு சுவிட்சை தட்டினா பிசாசு வைத்திருக்கிற காரியங்கள் உள்ள நுழையிறதுக்கான காரியம் அதுக்குள்ளே இருக்குது. ரெண்டுமே இருக்கிறது. நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதில் கவனம் செலுத்துறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் இதில் கவனமாக இல்லாட்டா சாத்தான் அதை வச்சு அவங்களை கவிழ்த்துருவான். கவனமாக இருந்தால் நீங்கள் அதில் சாத்தானை ஜெயித்துட்டா அதன் மூலமாய் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளரவும் முடியும், சுவிசேஷத்தை பரவ செய்யவும் முடியும். ரெண்டுமே அதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ உங்களுடைய பரிசுத்தத்தை பாதிக்கிற காரியத்தெல்லாம் பிசாசு அதுக்குள்ளே வச்சுருக்கிறான். நிறைய பேர் சொல்கிறாங்களே, ஆபாச படங்களை பார்த்து என் வாழ்க்கை கரைப்பட்டு போச்சு. இத்தனை பிள்ளைகள் நம்ம சாட்சி எழுதுகிறாங்க, இதுக்கு முன்னால் அதை விட முடியல, ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அப்போ இது மாதிரி மணிக்கணை நேரத்தெல்லாம் வீணாக்குனேன், என்னுடைய ஜெப நேரம் போச்சு, ஆண்டவரோடு பேசுகிற நேரம் போச்சு, எல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சுது, ஆண்டவர் பின்வாங்கிட்டேன், இப்போ ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. அப்போ நீங்கள் சரியாக அதை நீங்கள் புரிந்து கொண்டு நலமானதை பிடித்து கொள்ளாவிட்டால், நீங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிறதை ஒதுக்கி நலமானதை பிடித்து கொள்ளாட்டா உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன் உங்களுடைய நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடும். நல்லா அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் செல்ஃபோனை வச்சு சாத்தான் உங்களை நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடுவான். நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவர் ஆளுகை செய்த நடத்த அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் பரலோகத்துக்கு ஆத்மாக்களை கொண்டு வரவும் முடியும். அதுக்கு ரெண்டுமே அதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியம் அதுக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறது, சர்ச்சுக்கு செல்ஃபோனில் பைபிள் இருக்குது, சர்ச்சுக்கு போகும்போது பிரிண்டட் பைபிள் கொண்டு போகணும். நீங்கள் செல்ஃபோனில் பைபிள் இருக்குலாம் தூக்கிட்டு போகக்கூடாது. பிரிண்டட் பைபிள், இந்த மாதிரி பைபிள் வாங்கி வச்சு பயபக்தியாக பைபிளோட சர்ச்சுக்கு போகணும். பைபிள் எங்கேன்னு கேட்டால் செல்ஃபோனை காமிக்கக்கூடாது. அதுக்குள்ளே பைபிள் மாத்திரம் அல்ல, ஆபாச படமும் அதுக்குள்ளே இருக்குது, சாத்தானுடைய பல கிரியைகளும் அதுக்குள்ளே இருக்குது, தப்பான உபதேசம் அதுக்குள்ளே இருக்கிறது, பல கேடுபாடத்தை உண்டாக்குற காரியமும் அதுக்குள்ளே இருக்குது. அதை கொண்டு போய் நான் பைபிள் அதில் பார்க்குறேன்னு பார்க்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, பைபிளில் நிறைய டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு. முக்கியமான சாத்தான் பைபிள் அதில் அந்த டவுன்லோடு பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான வசனத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஆபத்து இருக்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த செல்ஃபோனில் வர பைபிள் எல்லாத்தையும் நம்பிடாதங்க. முக்கியமான வசனத்தெல்லாம் அதுலேருந்து எடுத்துட்டான் பிசாசு.
அப்போ முக்கியமான வசனத்தை எடுத்துகிட்டு தவறான ஒரு வேத வசனத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு செல்ஃபோன் மூலமாக பரவி கொண்டிருக்கிறது. நீங்கள் கவனமாக இல்லாட்டா வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்க. அதனால தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். பிரிண்டட் பைபிள் வாசிங்க, தியானிங்க. நீங்கள் ட்ராவலில் போகிறீங்க, ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, அதில் போகிறீங்க, எங்கேயாவது உட்காரும்போது பைபிள் வாசிக்கணும்னா பாருங்கள், அவ்வளோதான். சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க, பைபிளை பார்க்குறேன்னு. நம்ம மாறணும், பிசாசுக்கு இடம் கொடுக்காதுருங்க, சரியா? அதனால் கவனமாக, இது சாத்தான் உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியத்தை அதுக்குள்ளே வச்சிருக்கிறான், அந்த செல்ஃபோனுக்குள்ளே. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கிறணும். அதனால தான் நலமானது எது அதனை பார்க்கணும், மற்ற காரியத்தை நீங்கள் ஒதுக்கி தள்ளிடணும். அது மாத்திரம் இல்லை, கடைசியில் எங்கே கொண்டு போகிறான்? அடிமைத்தனத்துக்குள்ளே. எங்கே ஒரு அடிமைத்தனம் இருக்கிறதோ அதுக்கு பின்னால் பிசாசு இருக்கிறான்னு அறிந்து கொள்ளுங்க. வீடியோ கேமுக்கு அடிமை ஆயிட்டேன், பப்ஜி கேம், என்னென்னோ கேமுன்றாங்க. அது மணிக்கணக்காக நீங்கள் விளையாடிக்கிட்டே இருக்கீங்கன்னா யூ ஆர் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் த டெவில். சாத்தான் உங்களை அடிமைத்தனத்தில் வச்சுட்டா அர்த்தம். பின்னாலேருந்து சாத்தான் கைக்குட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். விளையாடு, இன்னும் 1 மணி நேரம் விளையாடு, இன்னும் 2 மணி நேரம் விளையாடு. அப்போ தானே நீ பைபிள் தேடுறது, ஆண்டவர் தேடுறதில் விட்டுரும். அதை பற்றி சிந்திக்காத, இதில் விளையாடு, என்ஜாய் பண்ணு. இதில் என்ன தப்பு? உலகம் முழுது எல்லாம் பார்க்குறாங்க, இதுதான், இது இல்லாமல் இருக்க முடியும். இது ஒரு பெரிய பாவமா? இதில் என்ன பாவம் இருக்குது? சும்மா விளையாடு, ஃபுட்பால் விளையாடு, ரம்மி இதில் வர விளையாடு. பிசாசு அப்படியே உங்களை கண்ணி வச்சு அதில் சிக்க வச்சு விடுகிறான், அடிமையாக்கி விடுகிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஒரு சகோதரி எழுதியிருந்தாங்க, நான் இப்போ அதுலேருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்ட உடனே இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் எக்கச்சக்கமான கிறிஸ்தவ நிகழ்ச்சி வருது இல்லை, எல்லாம் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், ஆயிரக்கணக்கான எல்லோரும் செய்தி போடுறதுனால வந்துக்கிட்டே இருக்கும், மணிக்கணக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க மணிக்கணக்காக இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்தியே பார்க்க ஆரம்பித்தாங்க. அதில் செய்தி யூடியூப்பில் வருதில்ல, ஒவ்வொரு ஊழியக்காரன் பேசுகிற மாற்றி கேட்டு ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இது கூட தப்பு மகளேன்னாராம். என்ன ஆண்டவர், உங்கள் செய்தி தான் நான் பார்க்குறேன், நீ இந்த செய்தியே மணிக்கணக்காக 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தா என்கிட்ட நீ எப்போ பேசுவ? நீ என் சமூகத்தில் வரணும்ல, என்கிட்ட தனியாக பேசணும்ல, நான் உங்ககிட்ட பேசணும்ல, அது முக்கியம் இல்லை. நீ ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணுறதே மணிக்கணக்காக 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேட்டுட்டு இது போதும் நின்று படுக்க போனால் நான் எப்படி வாண்ட பேசுகிறது? அது கூட தவறு என்று ஆண்டவர் உணர்த்தினார். உண்மைதான். அந்த மகள் அதுக்கப்புறம் அந்த மகள் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, நானும் பார்ப்பேன் செய்தி, பல ஊழியருடைய செய்தி கேட்பேன், ஒரு 1/2 மணி நேரம், டெய்லி ஒரு 1/2 மணி நேரம். நிறைய நல்ல செய்திகள்லாம் வருது, அருமையான ஊழியர்கள் பேசுகிறாங்க, தீர்க்க தரிசனங்கள், கடைசி கால செய்திகள் என்று பல பாஸ்டர்ஸ் பேசுகிறாங்க, நான் கேட்பேன். இப்போ இந்த டிஜேஸுடைய பல செய்திகள் வருகிறது, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதை கேட்பேன். இது என்னுடைய பக்தி விருத்திக்கு, அவ்வளோதான். மணிக்கணக்கு அதில் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. நம்ம ஆண்டவரோட தனித்து ஜெபிக்கணும்ல, அதுக்கு தடை வரக்கூடாது. மோகன்லாஸ் பிரசங்கமே நான் டெய்லி 4 மணி நேரம் கேட்குறீங்கன்னா அது கூட தப்பு தான். எதுக்கு 4 மணி நேரம் என் பிரசங்கத்தை உட்காந்து டெய்லி கேட்குறீங்க? ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பிரயோஜனமானதை பெற்றுக்கொண்டீங்களா, அடுத்தது நீங்கள் ஆண்டோடைய சமூகத்துக்கு போங்க, தனியாக வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் காத்துருங்க. அதுதான் முக்கியம். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, தனிப்பட்ட உறவை பிரிக்கிறது எதுவாக இருந்தாலும் அது சாத்தானுடைய தந்திரம், அறிந்து கொள்ளுங்க. அது மோகன்லாஸுடைய பிரசங்கமாக இருந்தாலும் சரி, இயேசுவோடு நீங்கள் தனித்து இருக்கணும், அவரோடு நீங்கள் பேசணும். அதுக்கு உதவி செய்வதற்கு தான் ஊழியர்கள். வாக் வித் ஜீசஸ்ன்னு ஒரு 3 நிமிஷம் பேசுகிறேன், அது போதும். வசனத்தை கேட்டாச்சுன்னு போனீங்கன்னா தப்பு. உங்களை உற்சாகப்படுத்த நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் வாவல் கொள்வதற்கு தூண்டுதலாக இருக்க தான் அந்த செய்தி. நீங்கள் அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட போகணும். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காருங்க, ஆண்டவரோட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே நான் என்ன ஜெபிக்கணும் சொல்லுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. தேவனோட தனித்தவங்களுடைய உறவு ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு தான் அந்த நிகழ்ச்சிகளை தவிர நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அடிமையாகி விடக்கூடாது. உங்களுடைய பக்தி விருத்திக்கு உங்களை தூண்டி எழுப்பதற்கு அந்த செய்திகள், அவ்வளவுதான். அதனால் மணிக்கணக்கு அதிலேயே நீங்கள் உட்கார்ந்து விடக்கூடாது. செய்தி கேட்குறதால எல்லாத்தையுமே ஒரு லிமிட். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செய்தி கேட்போம், சரி. சில பாட்டு கேட்போம், சார். ட்ராவலில் போகிறோம், பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறீங்க, செய்தி கேட்குறீங்க, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி நம்ம காரியங்களை விளங்கி கொள்ளணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லாட்டா அது உங்களை அடிமையாக்கிறோம், அப்படியே ஸ்லேவரி ஆக்கிறோம். நீங்கள் அடிமை ஆயிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் ஆண்டவரோட ஐக்கியத்தை விட்டு பிரிக்கப்பட்டு விடுவீங்க. அந்த செல்ஃபோனுக்குள்ளே சாத்தான் கண்ணி வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நிறையா இருக்குன்னு. இப்போ நான் எனக்கும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாங்கி கொடுத்தேன்னா, செல்ஃபோன் பெரும்பாலும் நானே வாங்கி கொடுத்துருவாங்க. புதுசாக மாடல் வந்த உடனே
அங்கே அமெரிக்கா அங்கே ஊழித்து போகும்போது அவங்களே கிஃப்டாக வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ புதுசாக தான் இருக்கணும், இல்லை பிற புது மாடல் வந்திருக்கு, அது தூரப்படுங்க, வருஷத்துக்கு ஒன்று புதுசு புதுசாக வாங்கி தந்துடுவாங்க. அப்படி தான் நான் வச்சுருந்தேன். நான் ஒரு பொதுவாக என்ன செல்ஃபோன் தொலைஞ்சது கிடையாது, கீழே போட்டு உடஞ்சது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பொருள் இருந்தால் பத்திரமா வைத்து கொள்ளுவேன். ஆனால் ஒரு சில வருஷத்துக்கு முன்னால், இந்த லாக்டவுனு காலத்துக்கு முன்னால் அதுக்கு முன்னால் ஒரு சமயம் என்னுடைய செல்ஃபோன் டேமேஜ் ஆகிட்டு, இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அது டேமேஜ் ஆகி பயன்படுத்த முடியாமல் அழிஞ்சிட்டு. எனக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டின், ஒய் லார்ட்? இப்போ சாதாரண ஒரு விபத்து கீழே போட்டு அது காரியம் வேறு. இந்த மாதிரி இந்த என் செல்ஃபோன் டெஸ்ட்ராய் ஆகி போச்சு. எதுக்காக? பின்னால் தேவன் ஏதோ என் ஆண்டவர் பேச விரும்புகிறார், என்கிட்ட ஆண்டவர் எதை பேச விரும்புகிறார். நான் போய் ஜோம் பண்ணேன். உடனே அடுத்தாப்பில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க, ஓகே அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், உனக்கு வேண்டாது. நான் எல்லாருக்கும் சொல்ல, எனக்கு சொல்கிறேன், ஊழியக்காரனா எனக்கு ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன். இதை எல்லாரும் அப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஏன்? ஆண்டவர் சொன்ன உனக்கு வேண்டாது, மற்றவங்க வச்சுக்கொள்ளட்டும், ஓகே, உனக்கு வேண்டாது. அப்போ இதுக்கு முன்னால் இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சவங்களாம் அந்த நம்பர் கொடுத்துருந்தேன். ஊழியத்தில் உள்ளவங்க, எங்களுடைய ட்ரஸ்டீஸு, அப்புறம் வெளிநாட்டில் ஏசுடிக்கிறார் பிரான்ச் ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்க, அவங்கெல்லாம் இருக்கும். நிறைய வீடியோக்கள் ஆளாளுக்கு பார்க்குற வீடியோலாம் அனுப்பி விடுவாங்க. எனக்கு அதை அடிக்கிறதே பெரிய பாடாயிரும். நிறையா பார்க்கலாம் முடியாது, எங்கே டைம் இருக்குது நமக்கு ஜெபிக்கிறதுக்கும் வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணி பிரசங்கம் பண்ணுறதுக்கு நேரம் போதில்லை. அப்புறம் பார்த்தா இது அழிக்கிறதே பெரிய பாடு. வேண்டாததெல்லாம் அனுப்புவாங்க. அவன் பேசினா உங்களை பற்றி அவன் பேசியிருக்கான், அதெல்லாம் எனக்கு இருக்குது. ஆண்டவர் சொன்னார், எவன் வேணாலும் என்னாலும் பேசட்டும், அதெல்லாம் உனக்கு முக்கியம் கிடையாது. நான் உன்னை குறித்து என்ன சாட்சி சொல்கிறேன், அதான் முக்கியம். உன்னை கொடுத்த ஊழியத்தை மாத்திர நிறைவேற்றேன் நீ. ஆனால் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அவசியம் இல்லைன்னா கூட யாராவது அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த செல்ஃபோன் அழிஞ்ச உடனே அது பாருங்கள், அப்படியே எரிஞ்சு அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டு முடிஞ்சது, அவ்வளோதான். அது இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக நடந்ததா. அதனால் ஆண்டவர் எதை என்கிட்ட பேச விரும்புகிறாருன்னு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், வேண்டாம், அந்த ஸ்மார்ட் ஃபோன் உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சரி ஆண்டவரேன்னு சாதாரண ஃபோன் வச்சுருக்கேன். 2000 ரூபா ஃபோன் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க, அதான் வச்சுருக்கிறேன். அது மாதிரி சாதாரண ஒரு ஃபோன் அதான் வச்சுருக்கிறேன். அது போதும் பேசுகிறதுக்கு. எல்லாருக்கும் நம்பர் கொடுக்க மாட்டேன் நான். இப்போ எங்களுடைய ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க, ஊழியத்தில் உள்ள முக்கியமான லீடர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி வெளிநாட்டில் இயேசுடிக்கிறார் ஊழியத்தோட தொடர்புடைய இந்த ஊழியத்துக்காக நியமிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அது மாதிரி அந்த செல்ஃபோனை கூட நான் ரொம்ப பயன்படுத்த மாட்டேன். நான் என் செல்ஃபோன் ரிங்கு என்னன்னே எனக்கே தெரியாது, சைலண்டில் தான் இருக்கும். இத்தனை முறை அடித்தாலும் எனக்கு எடுக்காது. அப்போ பார்த்துட்டு அப்புறம் யாராவது ஆண்டவர் ஜெபம் பண்ணி நீ கூப்பிட்டு பேசுனா மட்டும்தான், உணர்த்துனா தான் கூப்பிட்டு பேசுவேன். இல்லாட்டினா எவ்வளோ நாள் ஆனாலும் பதில் சொல்ல மாட்டேன் நான். சிலர் கேட்பாங்க, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன கொடுக்குறீங்களா அப்படின்னு. ஏன் ஃபோன் நம்பர் உங்களுக்கு இருக்குது? இல்லை எம்மா பேச வரல, நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுக்கு நான் ஃபோன் வைக்கலை, நான் எனக்கு அவசியமான ஆள்கிட்ட பேசுகிறதுக்கு தான் ஃபோன் வச்சுருக்கேன், ஐம் சாரி நீருவேன் நான். எல்லாருக்கும் எதுக்கு நம்பர் கொடுக்குறீங்க? எல்லாருக்கும் நம்பர் கொடுத்து கண்ட சாக்கடைகள் அவசியம் இல்லாதெல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு நேரம் போகலாம் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய பரிசுத்தம் கெட்டு, உங்களுடைய ஒருமனம் கெட்டு, குழப்பம் அடைஞ்சு, ஏன் உங்கள்கிட்ட பேசுகிற அவசியம் இல்லாதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது, தேவையில்லை. ஆண்டவர் சொன்னார், எதுக்கு உனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கன்னா எனக்கு ரொம்ப பிரியம். நான் கேமரா வச்சுருப்பேன், ஃபோட்டோ எடுக்கிறது, இயற்கை காட்சிகள் நிறைய ஃபோட்டோ எடுத்து நான் வச்சுருக்கிறேன். நான் ஹோலி லேண்ட் கேலண்டரில் நிறைய ஃபோட்டோ வர்றது பார்த்தா நிறைய நான் எடுத்தது என்னுடைய கேமராவில் எடுத்த படங்கள் கேலண்டரில் போட்டிருக்கிறோம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், இயற்கை காட்சிகளை எடுக்கிறது, சில முக்கியமான ஆளுடைய ஞாபகத்தமாக எடுக்கிறதுக்கெல்லாம். இப்போ கேமரா கிடையாது, செல்ஃபோன் தானே. அப்போ அதுக்கு மட்டும் ஒரு ஃபோன் வச்சுருக்கிறேன், ஒன்லி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, டைம் பார்க்குறதுக்கு, அப்புறம் அலாம் வைக்கிறதுக்கு மட்டும், அவ்வளோதான். மற்றபடி சாதாரண ஒரு ஃபோன் தான் நான் வச்சுருக்கிறேன் நான். ஆண்டு சொன்ன உனக்கு அது போதும், மற்ற வேறு உன்னுடைய எண்ணத்தை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. சிலர் சொல்லுவான், பிறகு இப்படிலாம் வருது, ஒரு வீடியோ அனுப்பின எப்படி அனுப்புகிறேன்னு. இதெல்லாம் எனக்கு எதுக்கு பிறகு இந்த வீடியோலாம்? ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பேசுவான், எழுதுவான், சொல்லுவான், அதெல்லாம் நமக்கு இருக்குது. நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் போதில்லை, ஊழியம் செய்கிறதுக்கு நேரம் போதில்லை, மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண நேரம் போதில்லை, அதை பார்க்குறதுக்கும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. அதனால் எனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்கிறதுக்கு சரியாக இருக்குது, ஆளை விட்டுறங்கன்னு சொல்லி. இது எனக்குரியது. இதை நான் கட்டளையாக யாருக்கும் சொல்ல மாட்டேன், நீங்களும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் ஒவ்வொருத்தர் மேலே ஒரு கரிசனையாக இருக்கிறார். உங்களை எது ரொம்ப பாதிக்குது?
கண்ட வீடியோ அனுப்பும்போது அதை பார்த்துட்டா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். நல்லா ஜெபிக்க முடியும். ஏன் இவங்க என்னை பற்றி இப்படி பேசணும், இவங்க ஏன் இந்த மாதிரி என்னை பற்றி ஒரு போட்டு இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசணும், ஒரு ஜெப நேரத்தில் டிஸ்டர்பன்ஸ் வரும். நானும் மனுஷன் தானே. ஆண்டவர் சொன்ன உனக்கு இது கூட வேண்டாம், எதுக்கு உனக்கு அதை ஏன் பார்க்குற, உடனே பார்க்காத, நீ எதுக்கு அதுக்கெல்லாம் நினைக்கணும், லீவ் இட்டுன்னு. அதனால தான் அது வேண்டான்ட்டார் ஆண்டவர். எனக்கு அதனால நான் இப்போ சேஃபாக இருக்கிறேன். எனக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இப்போ ஜெபிக்க போனால் நல்லா ஜெபிக்க முடியுது, காத்திருக்க முடியுது, அவ்வளோதான். அதனால் செல்ஃபோனை வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், நீங்கள் அதனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போகக்கூடாது. ஒருத்தர் சொன்னால் ராத்திரி 8 மணிக்கு செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருவேன், காலையில் ஜபெல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு தான் அப்புறம் ஆன் பண்ணுவேன். நல்ல பழக்கத்தை உண்டாக்குங்க. ராத்திரிலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, நான் வந்து ஃபேஸ்புக்கில் நான் அனுப்புகிற ஃபோட்டோ அனுப்புகிறேன், என்ன பார், என் அழகை பார் அப்படின்னு ஃபோட்டோலாம் எடுத்து, பெண் பிள்ளைகள் விசேஷமாக நீங்கள் கவனமாக இல்லாட்டா சாத்தா அவங்கள வீழ்த்திடுவான். உங்கள் ஃபோட்டோவை இருக்க மற்றவங்கெல்லாம் பார்க்கணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி, அவங்க பல ஃப்ரெண்டுக்கு அனுப்பி, எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, இது ஆண்டவர் விரும்புவான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே பார்க்குறதுக்கும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா ஓகே. அதே இதுக்கு ஃபேஸ்புக்கில் போட்டு என்ன பாரு, என் அழகை பாரு, இதை பாரு, நீ தேவையா, அதை ஏசு அதை விரும்புவார்னு நினைக்கிறீங்களா? நீங்களே யோசிங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு இது செய்யுங்க. அதை பார்த்து அதை பல வேறு விதமாக அவங்க இப்போ பேசி பார்த்து எதுக்கு அவசியமில்லாத பிரச்சனைகள். இயேசுவை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு சோசியல் மீடியா இருக்குதா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இயேசுவை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசினார்னு சொல்லுங்கள். உங்கள் ஃபோட்டோக்களே நிறைய போடாதுங்க. அது வந்து போட்டு மற்ற உங்களுக்கு எடுத்து வச்சு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அதை எடுத்து நீங்கள் சோசியல் மீடியாவில் அனுப்பி எதுக்கு அதெல்லாம் தேவையா? அதனால் கவனமாக இருங்க. அதனால் என்ன, பிசாசு அது மூலமாக பல காரியத்தை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறான். முக்கியமாக ஊழியர்கள், ஜெபிக்கிறவங்க, எழுப்புதல் பிரயாசப்படுறவங்களெல்லாம் முடக்குவதற்கு அவன் தீவிரமாக கிரியை செய்கிறான். அதனால் நீங்கள் கவனமாக இருந்து கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். செல்ஃபோனுக்கு அடிமையாகி விடக்கூடாது. என்னுடைய சாதாரண ஃபோன் கூட சில பிரதர் 3 நாள் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பிடிக்க முடியலையே, 3 நாள் கூட செல்ஃபோன் அப்படியே கிடக்கும், அவ்வளோதான். கேம்ப் இருக்கும், ஜெபம் இருக்கும், 3 நாள் உபவாச ஜெபம் இருக்கும், பார்க்குறது கூட இல்லை. நான் அதை 3 நாள் கழித்து தான் பார்ப்பேன். நான் சில மிஸ்டு கால் இருந்தால் கூப்பிட்டிங்களா, 3 நாளாக ட்ரை பண்ண மாதிரி ஜெபம் இருக்குல்ல. அப்போ வந்து காலையில் எழும்பணும் பார்க்குறது, ராத்திரி அது மூஞ்சில் முடித்து அது மூஞ்சில் தான் காலையில் எழும்புறது, அது நல்ல பழக்கம் அல்ல. அதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். செல்ஃபோன் வந்து உங்களுக்கு அடிமையாக இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ண இல்லாட்டா இருன்னா இருக்கணும். அது உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு விடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். கவனம் சரியா? அப்போ இது மாதிரி நான் அடிமை ஆகிட்டேன்னா எனக்கு விடுதலை கிடைக்குமா? நான் இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஸ்லேவரி ஆகிட்டேன், அந்த விளையாட்டுக்கு, என்ன பழக்கத்துக்கு, இந்த படங்களுக்கெல்லாம் அடிமை ஆகிட்டேன், என் நேரெல்லாம் வீணாகுது, தெரியுது தப்புன்னு வெளியே வர முடியலையே. இப்போ எனக்கு இன்றைக்கி அதுக்கு தான் ஜெபிக்க போகிறேன். இப்போ சரியா? உங்கள் செல்ஃபோன் கையில் இருந்தால் கையில் வைத்துக்கொள்ளுங்க. முதலாவது ஒரு ஜெபம் செய்ய போகிறேன், விடுதலை. எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இந்த விளையாட்டு அப்படின்னு நிறைய அடிமைத்தனம் எனக்குள்ளே இருக்குது. எனக்கு ஆண்டவர் இந்த விடுதலை வேணும்னு இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க. முதலாவது 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுங்க. செல்ஃபோன் அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுங்க. சாத்தானை அடிமையாக்கிட்டானே, என்னை அறியாமலே இதற்குள்ளே சிக்கி கொண்டேனே. ஆண்டவரே, என் பரிசுத்தம் பாதிக்கப்படுது, ஜெபம் பாதிக்கப்படுது, உம்மோடு உள்ள ஐக்கியம் பாதிக்கப்படுது, என் குடும்பத்தில் சந்தோஷம் பாதிக்கப்படுது, என் நேரெல்லாம் வீணாகிறது. எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே, விடுதலை கொடுங்க. இயேசுவே நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. மகளே ஜெபம் பண்ணு, மகனே ஜெபம் பண்ணு, பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு விடுதலை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இன்னைக்கு விடுதலை. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆவியானவர் எங்கோங்க விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அருமையான இந்த வாலிப மகள், வாலிப மகனுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளை தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடிமைப்படுத்துகிற ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். இந்த செல்போன் அடிமைத்தனத்துகள் வைத்திருக்கிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஒரு விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு இன்று முதல் உண்டாகட்டும். அந்த வெறுப்பு அதன் மீது உண்டாகட்டும். அந்த வெறுப்பு
விருப்பத்தை எடுத்து போடுவீராக. சாத்தானுடைய கண்ணை தெரிபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கட்டுகள் அறுக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செல்போனிலே மூழ்கி விடாதபடி, செல்போனின் அடிமதனத்துக்குள் ஆகி விடாதபடி, ஆண்டவரே, செல்போனை எதற்கு எப்போ பயன்படுத்தணுமோ ஞானத்தோடு அதற்கு மட்டும் பயன்படுத்த ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடி காத்துக்கொள்ளும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். நீர் விடுதலை கொடுத்து விட்டீர், ஆசீர்வதித்து விட்டீர். உமக்கு கோடி 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 நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.